இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். 350 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் ஆட்சி பரிபாலனம் நடத்திய முகலாய பெரும் பேரரசு அவுரங்கசீப்பை இழந்ததற்கு பிறகு தட்டு தடுமாறி வாரிசுரிமை போரில் மிகப்பெரிய இரத்த களரியை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். இறுதியாக ஒரு வழியாக முகமது ஷா என்கின்ற முகலாய வம்சத்தின் கடைசி மன்னர் முகலாய பேரரசின் மன்னராக பொறுப்பேற்றார். அந்த பாதுஷா பொறுப்பேற்றதற்கு பிறகு வேறொரு பெரிய ஆபத்து முகலாய பேரரசை சூழ்ந்தது. பாரசீக மன்னன் நாதிர் ஷா முகலாய பேரரசுக்கு எதிராக படையெடுத்து வர ஆரம்பித்தார். நாதிர் ஷாவிற்கு இவ்வளவு கோபம் வருவதற்கு ஒரு முக்கிய காரணம் இருந்தது. என்னவென்று கேட்டால், முகலாய பேரரசுக்கும் பாரசீக பேரரசுக்கும் தூதர்கள் நியமிக்கின்ற தொடர்பு அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறது. அவுரங்கசீப் மறைந்ததற்கு பிறகு முகலாய பேரரசிலிருந்து இந்தியாவிலிருந்து பாரசீக நாட்டிற்கு தூதர்களை அனுப்பவில்லை. அது சம்பந்தமாக நாதிர் ஷா பலமுறை முகலாய பேரரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். முகலாய பேரரசர் முகமது ஷா அந்த கடிதங்களை சட்டை செய்யவில்லை. ஏனென்றால் கடைசி பேரரசர் கடைசியில் ஆட்சியை இழக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற பேரரசர் பாரசீக சக்கரவர்த்திக்கு நாதிர் ஷாவிற்கு கடிதம் எழுதுவதை அவர் தள்ளி போட்டிருக்கலாம், அல்லது அதை அலட்சியம் செய்திருக்கலாம். இவையெல்லாம் நாதிர் ஷாவுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. அதே நேரத்தில் பாரசீக மன்னனாக பொறுப்பேற்றுக் கொண்ட நாதிர் ஷா பாரசீக மன்னர் பரம்பரையில் வந்தவர் இல்லை. பாரசீக மன்னராக இருந்த தாமஸ் அப் ஷா என்கின்ற மன்னர் மறைந்ததற்கு பிறகு அவரிடம் தளபதியாக இருந்த நாதிர் ஷா அதிரடியாக கோட்டையை கைப்பற்றி அரியணையில் அமர்ந்தவர், பல போர்க்களங்களை கண்டவர். அவர் எழுதிய எந்த கடிதங்களுக்கும் முகலாய பேரரசிலிருந்து பதில் போகாததால் இறுதியாக அவர் 2 கடிதங்களை எழுதினார். இதுவரை நான் பலமுறை கடிதம் எழுதிவிட்டேன், எந்த கடிதத்துக்கும் உங்களிடமிருந்து பதில் வரவில்லை, இனியாவது என்னுடைய கடிதத்திற்கு பதில் அனுப்புங்கள் என்று ஒரு கடிதத்தை அனுப்பினார். அதற்கும் பதில் வரவில்லை. கடும் கோபத்தில் நாதிர் ஷா இன்னொரு கடிதத்தை எழுதுகிறார். என்னுடைய கடிதத்திற்கு இதுவரை பதில் வரவில்லை, ஆகவே உங்களுடைய நாட்டிற்கே நான் வரவேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. என்னை சந்திப்பதற்கு நீங்கள் தயாராக இருங்கள். 2 லட்சம் வெள்ளியை கொடுப்பதற்கும் நீங்கள் தயாராக இருங்கள். நான் வருவதற்கு ஆகின்ற செலவுகளை உங்களிடம்தான் வசூலித்தாக வேண்டும் என்று ஒரு கடிதம் அனுப்பினார். அந்த கடிதத்தில் 48 நாட்கள் கெடு விதித்திருந்தார். அந்த 48 நாட்கள் கெடு முடிந்ததற்கு பிறகு பாரசீகத்திலிருந்து 1,30,000 இராணுவ வீரர்களோடு கைபர் கணவாயை கடந்து மின்னல் வேகத்தில் இந்திய எல்லைக்குள் நுழைந்தார். ஆப்கானிஸ்தானை ஆண்டு கொண்டிருந்த முகலாய கவர்னர் ஜக்காரியா அவர் பாரசீக சக்கரவர்த்தி நாதிர் ஷாவை எதிர்கொண்டார். அவரிடம் சமாளிக்க முடியாமல் தன்னுடைய தோல்வியை ஜக்காரியா நாதிர் ஷாவிடம் ஒப்புக்கொண்டு அதற்கு சன்மானமாக 20 லட்சம் ரூபாயை நாதிர் ஷாவிற்கு வழங்கினார். நாதிர் ஷா அதை பெற்றுக்கொண்டு டெல்லி நோக்கி தன்னுடைய படைகளை வேகமாக அணிவகுத்து செல்வதற்கு ஆணை பிறப்பித்துக் கொண்டிருந்தார். அவருடைய படை டெல்லி வருவதற்குள்ளாகவே முகலாய பாதுஷா முகமது ஷாவின் படைகள் 3 லட்சம் இராணுவ வீரர்கள், யானை படைகள், குதிரை படைகள் இவற்றுடன் நாதிர் ஷாவின் படைகளை எதிர்கொண்டார்கள். எதிர்கொண்ட படைகளை சில மணி நேரங்களில் நாதிர் ஷாவின் படைகள் துவாம்சம் செய்துவிட்டது. இதற்கு காரணம், முகமது ஷா பெரிய போர்க்களங்களை சந்தித்ததில்லை. போர்க்களத்திலே சண்டையிட்டு அவருக்கு அனுபவம் இல்லை. போரை எதிர்கொள்கின்ற ஆற்றல் இல்லை. சரியான தளபதிகளை முகலாய பேரரசு இழந்திருந்தது.
அல்லது சரியான தளபதிகள் அந்த முகலாய பேரரசிலிருந்து ஒதுங்கி நின்றிருந்திருக்கிறார்கள். ஆகவே வேறு வழி இல்லாமல் நாதிர் ஷாவின் படைகளிடம் சிக்கி சின்னாபின்னமானது முகலாய பாதுஷா முகமது ஷாவின் படைகள். இந்த போர் துவங்கிய சில மணி நேரங்களில் 20,000 முகலாய வீரர்களை வெட்டி சாய்த்து விட்டார்கள் பாரசீக பாதுஷா நாதிர் ஷாவின் படைகள். அதற்கு பிறகு வெற்றி நாதிர் ஷாவின் தோள்களிலே குவிந்ததற்கு பிறகு நாதிர் ஷா பாசறையிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அகமது ஷா நாதிர் ஷாவை பார்ப்பதற்கு பயபக்தியோடு போகிறார். எப்படி? தன்னுடைய நெஞ்சிலே திருக்குரானை வைத்துக் கொண்டு பயபக்தியோடு போன அகமது ஷாவை பார்த்து, பாரசீக மன்னன் நாதிர் ஷா என்னை பார்த்து பயப்பட வேண்டாம், வாருங்கள் என்று அருகிலே அமர வைத்து, ஒரு கடிதம் வந்தால் அந்த கடிதத்திற்கு பதில் போட வேண்டும் என்ற நாகரீகம் கூட இல்லாமல் உங்களால் எப்படி ஒரு ஆட்சி அதிகாரத்தை நிர்வாகத்தை சிறப்பாக நடத்த முடியும்? ஆகவே அதிலேயே நீங்கள் தோல்வியை சந்தித்து விட்டீர்கள். என்னுடைய கடிதத்துக்கு மட்டும் பதில் கடிதம் அனுப்பியிருந்தால் இவ்வளவு பெரிய பேர் இழப்பை உங்கள் முகலாய பேரரசு சந்திக்க வேண்டி இருந்திருக்காது. நீங்கள் தானாகவே இப்படி ஒரு இழப்பை தேடிக்கொண்டீர்கள் என்று நாதிர் ஷா குறிப்பிட்டார். அதற்கு பிறகு இருவரும் சேர்ந்து டெல்லிக்கு கிளம்பினார்கள். டெல்லியிலே தங்கி இருக்கின்ற பொழுது நாதிர் ஷாவை சந்திக்க அகமது ஷா போகின்ற பொழுது, இன்று இரவு கேளிக்கைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று சொன்ன பொழுது கேட்கிறார் நாதிர் ஷா அகமது ஷாவிடம், உங்களுக்கு பெண்களோடு கும்மாளம் அடிப்பதும் ஒரு கையில் மதுவும் இன்னொரு கையில் மங்கையும் சேர்ந்து இருப்பதுதான் உங்களுக்கு குதூகலமான செய்தி என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால்தான் உங்களால் சரியாக நிர்வாகத்தை நடத்த முடியவில்லை என்று சொல்லிவிட்டு அன்று இரவு கூத்தும் கும்மாளமுமாக கழிந்தது. அன்று இரவில் ஒரு இந்து அடிமை பெண் நாதிர் ஷாவை மகிழ்ச்சிப்படுத்தினார். அவருடைய எண்ணங்களுக்கு ஈடு கொடுத்தார். அவருடைய ஆசைகளை நிறைவேற்றினார். ஒரு திரைப்படத்தில் கவி பேரரசு வைரமுத்து எழுதியதை போல, சித்தம் சூடேறுது இந்த ஜென்மம் ஈடேறுது என்ற அந்த கவிதையை போல நாதிர் ஷாவின் எண்ணம் ஈடேறியது. விடிந்ததற்கு பிறகு டெல்லி இன்னொரு பேராபத்தை, இன்னொரு இரத்த ஆறை சந்திக்க வேண்டி இருந்தது என்பதை பற்றி அடுத்த காணொளியில் அடுத்த வரலாற்று பதிவில் பேசுவோம் என கூறிக்கொண்டு, நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடை பெறுகிறேன்.